லாஸ்டா நம்மளோட எம்எம்ல அப் டு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதாவது மாஸ்டர் கிரியேஷன்ஸ்ல தான் இருந்திருந்தோம். மாஸ்டர் கிரியேஷன் சொல்ல போனா நம்ம என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருந்தோம். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனி கிரியேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு கீழே கம்பெனி கோட் அப்படின்றது, அதாவது குரூப் கம்பெனி அண்ட் இண்டிவிஜுவல் ரெஜிஸ்டர் கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துல இண்டிவிஜுவல் கம்பெனி கிரியேட் பண்ணல, அதுக்கு பதிலாக காப்பி பண்ணோம் இல்லையா சார். அண்ட் காப்பி பண்ண கம்பெனியை என்ன பண்ணீங்க, டிஸ்கிரிப்ஷன் ஆல்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்பவும் குரூப் கம்பெனியில் அது வந்து அசைன்மெண்ட் பண்ணோம். அண்ட் நம்மளோட மெயின் கிரியேஷனான பிளான்ட் கிரியேஷன் அப்படின்றத பார்த்தோம். பிளான்ட் கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அண்ட் பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் என்னது, அதில் சென்ட்ரலைஸ்டு ஸ்பெசிஃபிக் பிளான்ட்னா என்னன்றது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் குரூப் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ பர்ச்சேசிங் குரூப் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பர்ச்சேசிங் குரூப் அப்படின்றது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன்றது ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை 15 or 20 மெம்பர்ஸ் அப்படின்றது இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இந்த 15 மெம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா தே ஆர் அலோகேட்டட் ஃபார் பர்ச்சேசிங் த ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இன்னொரு 5 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கன்சியூமபிள் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களை வந்து குரூப் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கீழே நெக்ஸ்ட் குரூப் இருக்காங்க. ஆனால் எஸ்ஏபி பொறுத்த வரைக்கும் இந்த பர்ச்சேஸ் குரூப்னு இருக்கு இல்லையா, இந்த பர்ச்சேஸ் குரூப்ன்றது நம்ம கிளையண்ட் லெவல்ல தான் மெயின்டைன் பண்றோம். அதாவது கிளையண்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிளையண்ட் எதை சொல்றோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கிளையண்ட் அப்படின்றது இப்போ நீங்க கிளையண்ட் 800 யூஸ் பண்றீங்க, இல்ல கிளையண்ட் 400 யூஸ் பண்றீங்கன்னா, இப்போ அந்த 800 400ன்றது என்னது, அந்த என்டையர் பிசினஸ்க்கு தானே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிளையண்ட் அப்படின்றது. அவர் வந்து ஒரு 4 கம்பெனிஸ் இல்ல 5 கம்பெனிஸ் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ எவ்வளவு பண்ணாலும் சேர்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு சர்வர்ல தான் மெயின்டைன் பண்ண, ஒரு கிளையண்ட்ல தான் மெயின்டைன் பண்ண போறாரு. ஸோ இப்போ அந்த மாதிரி இந்த பர்ச்சேஸ் குரூப் அப்படின்றது கிளையண்ட் லெவல்ல தான் வைக்க போறமே தவிர ஒரு பர்டிகுலர் கம்பெனி கோடுக்கு கீழேயோ இல்ல ஒரு பிளான்ட்டுக்கு கீழேயோ நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறது கிடையாது. இல்ல ஒரு பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷனுக்கு கீழேயோ நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்போ இந்த பர்ச்சேஸ் குரூப் அப்படின்றது இந்த பர்சன்ஸ் வந்து டைரக்ட் பையர்ஸ், அதாவது அந்த வெண்டார் கிட்ட போய் பை பண்ணக்கூடிய பர்சன்ஸ்ன்றது அந்த பர்ச்சேஸ் குரூப் அப்படின்றது. ஸோ அப்போ அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு பர்ச்சேஸ் குரூப் வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பர்ச்சேஸ் குரூப்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு கம்பெனி கோடுக்கோ இல்லை எந்த ஒரு பிளான்ட்டுக்கு வேணாலும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்கள வந்து ஒரு கம்பெனி கோடு கீழே லாக் பண்றது கிடையாது, ஒரு பிளான்ட்டுக்கு கீழே நம்ம வந்து லாக் பண்றது கிடையாது. சரிங்களா, புரியுதுங்களா பர்ச்சேஸ் குரூப் அப்படின்றது? புரியுது சார். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்ச்சேஸ் குரூப் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இதுக்கான டி கோட், பர்ச்சேஸ் குரூப்புக்கான டி கோட் என்ன எடுத்துட்டீங்கன்னா OME4 அப்படின்றத இதுக்கான டி கோட். OME4 அப்படின்றத பர்ச்சேஸ் குரூப்புக்கான டி கோட். ஸோ இது நீங்க டி கோடுக்கு பதிலாக நீங்க 1 by 1 நேவிகேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இது வந்து SPRO கன்சல்டன்ட் ஸ்கிரீனுக்கு தான் போகணும். ஸோ SPRO SAP ரெஃபரன்ஸ் IMG, அதுல மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஸோ அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல பர்ச்சேசிங், ஸோ அதில் கிரியேட் பர்ச்சேசிங் குரூப்ஸ். சர்வர் லோட் ஆயிட்டு இருக்கு.
ஓகே, இதுல கிரியேட் பர்ச்சேசிங் குரூப்ஸ் இதுதான் அதோடது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் குரூப்புக்கான கோடு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, டெலிஃபோன் நம்பர் என்ன, ஃபேக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பிஸ்னஸ்ல ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா அந்த குரூப் மெம்பர்ஸ் தானே சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு இன்னைக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா அதுக்கான குரூப் மெம்பர்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து சொல்லுவோம் அந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய யூனிட் இருக்கு அந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணிருப்பீங்க, பெரிய யூனிட் இருக்கும் போது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு டீம் மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்ப இந்த டீமுக்கு வந்து இதுதான் ஒர்க், இந்த டீமுக்கு இதுதான் ஒர்க் அப்படின்றது. அப்ப அந்த பர்டிகுலர் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அதுக்கான டீம் தான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப அதுக்கான டீம் சொல்லும்போது என்ன பண்ணணும், we need to contact the team. எப்படி காண்டாக்ட் பண்ணுவோம், பை இமெயில் மூலியமாவோ காண்டாக்ட் பண்ணலாம், இல்ல டெலிஃபோன் மூலியமா காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ பர்ச்சேசிங் குரூப் நீங்க மென்ஷன் பண்ணும்போது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அதுல. சப்போ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்றோம். அப்போ ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த நியூ என்ட்ரிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நீங்க டைரக்டா டீ கோட் கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற ஸ்கிரீனுக்கு நீங்க டைரக்டாவே வந்துருவீங்க. ஸோ அங்கிருந்து என்ன பண்ணலாம், நியூ என்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்து இதுக்குள்ள வந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து இதுக்கான கோட் வந்து கிரியேட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ அப்போ இதுக்கான கோட் கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா 3 டிஜிட் கேரக்டர்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்பா நியூமரிக்கல் இல்ல ஆல்பாபெட்டிக்கல் நியூமரிக்கல் அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ நான் இங்க என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து MF1 அப்படின்ற கிரியேட் பண்ணிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நான் வந்து கிளையண்ட் லெவல்ல தான் கிரியேட் பண்றேன். ஸோ அப்போ கிளையண்ட் லெவல்னா ஏற்கனவே அங்க நிறைய பேர் கிரியேட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் வந்து MM1 கொடுக்குறேன். அப்ப MM1 கொடுக்கும்போது பாருங்க இந்த இடத்துல ஏற்கனவே இன்னொருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நான் அதை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால இங்க பர்ச்சேசிங் குரூப் கிரியேட் பண்ணும்போது இது நம்ம கிளையண்ட் லெவல்ல தான் கிரியேட் பண்றோம். ஸோ அதனால இது எஜுகேஷனல் சர்வர் அப்படின்றதுனால நம்ம யாரும் யூஸ் பண்ணாத யூனிக் ஐடியா தான் கொடுக்கணும் அந்த இடத்துல. ஸோ இது நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும் போது அந்த மாதிரின்றது ஒரு ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து இருக்காது. இது எஜுகேஷன் சர்வர்ன்றனால நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படி இருக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து MF1 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி MFR இந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் MFR கொடுத்துருக்கேன். ஸோ MFR அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக பண்றோம். ஸோ எனக்கு இந்த டீம் பாத்தீங்கன்னா தே ஆர் அப்பாயிண்டட் ஃபார் பர்ச்சேசிங் த ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், தே ஆர் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ் இல்லையா, ரா மெட்டீரியல் பர்ச்சேசிங் குரூப். Purchasing group for MMFR. So next பாத்தீங்கன்னா அந்த group team ஓட மொபைல் நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்றத நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நியூமெரிக்கல் டைப் பண்ணா நியூமெரிக்கலா தான் தெரியும். நான் இங்க வெறும் அதுக்கு சாம்பிளுக்காக XXX அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல நீங்க வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபேக்ஸ் நம்பர், டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் அந்த 3 டிஜிட் கோட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டெலிஃபோன் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் குரூப் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீங்க 1 by 1 நீங்க வந்து கீழே கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஆஃப்டர் இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், இதை வந்து சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ டேட்டாவை நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேசிங் குரூப் உங்களோட இதுல எவ்வளவு பர்ச்சேசிங் குரூப் இருக்கோ அந்த பர்ச்சேசிங் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் பண்ற பர்ச்சேசிங் குரூப் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளையண்ட் லெவல்ல தான் கிரியேட் பண்றீங்க. ஸோ அதனால நீங்க
ஐடியலா ஒரு பிளான்ட்டுக்கு கீழே ஒரு கம்பெனி கோடு கீழே நீங்க லாக் பண்ணல, நீங்க எந்த ஒரு குரூப்புக்கு வேணா நீங்க வந்து எந்த ஒரு கம்பெனி கோடுக்கோ பிளான்ட்டுக்கு வேணா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல இதுதான் வந்து லாஸ்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதெல்லாம் மாஸ்டர் டேட்டா கிரியேஷனுக்கு தான் போக போறோம். ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போறது என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா மாஸ்டர் டேட்டா கிரியேஷன். அதாவது மாஸ்டர் டேட்டானா ஸோ நம்ம இங்க எதை மெயினா பார்க்க போறோம், இன்வென்ட்ரியை தான் பார்க்க போறோம், ஸ்டாக் அப்படின்றத. அப்போ ஸ்டாக் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ்ல என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்க இப்போ நீங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர் சொல்லும் போது நீங்க ரா மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணணும், ஃபினிஷ் குட்ஸையும் நீங்க ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல இன்கேஸ் உங்களுக்கு வந்து செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதையும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்டாக்கா நீங்க வந்து காமிக்கணும் அந்த இடத்துல. அப்போ அந்த ஸ்டாக் நேம்ஸ் நீங்க வந்து கிரியேஷன்ஸ் பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரர் இல்லாம நீங்க வந்து ஒரு டைரக்ட் ஒரு ட்ரேடரா இருந்தாலும் அந்த பினிஷ்டு ப்ராடக்ட்ன்றது இட் இஸ் மெட்டீரியல், அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த மெட்டீரியல் அப்படின்றது நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ மெட்டீரியல் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கீங்க. அப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் அந்த இடத்துல, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்ஸ் இருக்கும் அந்த இடத்துல, அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியல் டைப் அப்படின்றது அது இருக்கும். அப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஃபுட் ஐட்டம் மட்டும் தான் கிடைக்கும்னு இருக்கா? எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்ன்றது நமக்கு வந்து கிடைக்கும், அப்படிதானே? ஹலோ, அடிக்கடி பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் அடிக்கடி பிரேக் ஆகுது. ஓகே ஓகே ராம். ஓகே ராம், ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப நீங்க ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்றீங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் என்ன டைப், அதோட நேச்சர் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஷோ பண்ணணும் அந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு வெஜிடபிள் ப்ராடக்ட், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜிங் ஐட்டம்ஸ், இல்ல பாத்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் அந்த இடத்துல, இல்ல அது வந்து டாய்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஷோ பண்ணணும் அந்த இடத்துல. அதுதான் வந்து மெட்டீரியல் டைப் அப்படின்றது. அப்போ இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ஏரியா எப்படி இருக்கும், இது வந்து ரா மெட்டீரியல் சேர்ந்தது, ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது, ஸோ அந்த மாதிரின்றதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஐட்டமுக்கும் அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றது இருக்கு. அப்ப மாஸ்டர் டேட்டால நம்ம வந்து மாஸ்டரான ஒரு ஐட்டமை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்னவாக இருக்கும்னா அது வந்து உங்களோட பிசினஸ் இண்டஸ்ட்ரியில என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியலை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கும் என்ன பண்ணணும், நீங்க வந்து குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ கிளியரா இருக்காராம்? கேட்கல சார், வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். திரும்ப கேட்கலன்னு சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் அடிக்கடி. ஹலோ, இப்போ கேக்குதா, கிளியரா இருக்கா? இப்போ கேக்குது சார். ஓகே, கேக்குது சார். அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ண போறது இப்போ என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா மெட்டீரியல் டைப் அப்படின்றது தான். அப்போ மெட்டீரியல் டைப்புக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான டி கோட் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா OMS2 அப்படின்றது. OMS2 அப்படின்றதா அதோட டி கோட் அப்படின்றது. ஸோ இதோட நேவிகேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்கும்போது நோட்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போதைக்கு டி கோட்ஸை மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எதுக்காக இந்த OMS2 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதாவது இப்போ மெயின் ஹெட்டிங் நெக்ஸ்ட் மெயின் ஹெட்டிங்ல இருக்கும் மாஸ்டர் டேட்டா. மாஸ்டர் டேட்டால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது மெட்டீரியல் டைப் அப்படின்றது.
அப்ப அந்த மெட்டீரியல் டைப்ல OMS2 அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் டேட்டா, அதுல மெட்டீரியல் டைப் இது பார்த்தீங்கன்னா OMS2 அதோட T கோட். ஸோ இப்போ இதுல OMS2 என்டர். இப்போ மெட்டீரியல் டைப் அப்படின்ற ஸ்கிரீனுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க நிறைய மெட்டீரியல் டைப்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல் டைப் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல SAP-லயே பாத்தீங்கன்னா சில ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் டைப் அப்படின்றதாக இருக்கு அந்த இடத்துல. அதாவது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் டைப் பொறுத்த வரைக்கும் நீங்க சர்வீஸ் பண்றீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்றதுக்கு மெட்டீரியல் டைப் இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு இருக்கும், ரா மெட்டீரியலுக்கு இருக்கும், பேக்கேஜிங் அப்படின்றதாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில டிஃபால்ட்டாவே SAP சிஸ்டம்ல உங்களுக்கு வந்து மெட்டீரியல் டைப் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ இது நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேசஸ்ல அவங்க புதுசா கிரியேட் பண்றதுக்கு பதிலா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல் டைப்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதுல இருந்து ஒரு காப்பி பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்குமோ பார்த்தீங்கன்னா அதுலயே புதுசா வந்து கிரியேஷன்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஆனா நியூவா கிரியேட் பண்ணும்போது இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்டையரா நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெட்டீரியல் டைப்பை காப்பி பண்ண போறோம். அந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு அதுல இருந்து தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம எதை காப்பி பண்ண போறோம்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல் ப்ராடக்ட்டை தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன் அந்த இடத்துல. அப்போ என்னோட மெட்டீரியல் டைப் என்ன, ரா மெட்டீரியல் அப்படின்றது தான். அப்போ SAP சிஸ்டம்ல பை டிஃபால்ட்டாவே ரா மெட்டீரியல்ன்றது ஒரு மெட்டீரியல் டைப் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா ROH அப்படின்றது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், பொசிஷன் இந்த மெட்டீரியல் டைப்ல இந்த ஸ்கிரீன்ல பாருங்க பொசிஷன் அப்படின்றது போகிறேன். இதுல மெட்டீரியல் டைப் ROH அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறேன். ஓகே, அப்ப இங்க பாருங்க எனக்கு ROH ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா. சோ இந்த மெட்டீரியலை தான் நான் வந்து காப்பி பண்ண போறேன் அந்த இடத்துல. சப்போ இந்த மெட்டீரியலை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், புதுசா வந்து சோ அது வந்து என்னோட பிசினஸ்க்கு வந்து என்ன தேவையோ அந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். சோ அதை செலக்ட் பண்ணுங்க இந்த இடத்துல ROH கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காப்பி ஆஸ் அப்படின்றது ஒரு ஐகான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, அந்த காப்பி ஆஸ் அப்படி ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ இது செலக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பொசிஷன் போறோம். பொசிஷன்ல ROH அப்படின்னு கொடுத்தோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்குது. ஆஃப்டர் தட் இந்த ஹெட்டர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி எல்லோ கலர்ல உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இந்த காப்பி ஆஸ் அப்படின்ற ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ காப்பி ஆஸ் ஐகானை கிளிக் பண்ணும்போது பாருங்க ஆல்ரெடி அந்த ROH எப்படி கிரியேட் ஆயிருந்ததோ ஸோ அந்த மெத்தட்ல உங்களுக்கு வந்து காமிக்குது இல்லையா. ஸோ அதுல என்னென்ன இருந்ததோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க ஷோ பண்ணி காமிக்குது. ஸோ இது நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணும்போது இது என்டையரா எல்லாமே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அது கிரியேட்டடா இருக்கு. அப்ப இங்க நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல் டைப் ROHன்றது ஆல்ரெடி இருந்த காப்பி பண்ணும்போது அந்த நேம்ஸ் எல்லாம் அப்படியே வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அந்த நேம்ஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப அந்த நேம்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்க 4 டிஜிட் அப் டு 4 டிஜிட் வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்கணும்னா MMFR அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல் ஃபார் MMFR, அதாவது என்னோட கம்பெனி கோடை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இங்க கம்பெனி கோடை தான் மென்ஷன் பண்ணணும்னு கிடையாது.
நீங்க எனி கோட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கோடை நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நான் வந்து சாம்பிளுக்கு எல்லாத்துலயும் ஒன்னு தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால என்னோட கம்பெனி கோடு ஈஸியா ஐடென்டிபிகேஷனுக்கு கம்பெனி கோடை இருக்கட்டும் சொல்லி நான் கொடுத்துட்டாங்க. அப்ப மெட்டீரியல் டைப் என்ன பண்ணிட்டேன், MMFR அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரா மெட்டீரியல் ஃபார் MMFR அப்படின்றது மார்க் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்க டீடைல்ஸ் பாருங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து ROH அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இங்க இருக்க டீடைல்ஸ்ல எனக்கு வந்து ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அதாவது இதுல என்னன்னு செக் பண்ணீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் அலௌட் பட் வார்னிங் இஷ்யூட் அப்படின்றது இருக்கு. அண்ட் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல 2க்கு இன்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர் அலௌடுன்னு இருக்கு. இல்ல ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் வரக்கூடாது, நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க 1க்கு மேல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து 2 அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அளவே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நோ எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்றத நீங்க 0வாக மார்க் பண்ணணும். இப்போ நான் ரெண்டுலயுமே 2 அப்படின்றத மார்க் பண்ணிருக்கேன். அண்ட் ஃபர்தரா வேற எந்த சேஞ்சஸையும் நான் இந்த இடத்துல வந்து பண்ணலாம். அந்த இடத்துல ஆஃப்டர் தட் இது என்ன பண்ணணும், ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை இல்லையா அந்த இடத்துல. ஸோ இது என்ன பண்ணுங்க, என்டர் கொடுங்க அந்த இடத்துல. ஸோ என்டர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இது வருது. ஸோ இது நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஓகே, ஸோ என்டர் கொடுக்கும்போது பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்கிரீன்ஸ்ல வருது. ஸோ இது எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ திரும்ப நான் என்ன பண்றேன், இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன இது இருக்கு இல்லையா, ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கிப் அப்படின்றது. இல்லாட்டி உங்களோட கிளைண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது பேக் அப்படின்ற ஐகான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க அந்த பேக் கொடுத்து போயிடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் என்ட்ரிஸ் காப்பீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை டிக் மார்க் போட்டு விட்டுடுங்க. ஆஃப்டர் தட் பாருங்க கீழே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அப்படின்றதாக கிடைச்சிருக்கும். நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் காப்பீட் அப்படின்றதாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இங்க பாருங்க மேல நான் MMFR அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். ரா மெட்டீரியல் ஃபார் MMFR அப்படின்றது எனக்கு லிஸ்ட்ல இங்க காமிக்குது. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம காப்பி மட்டும்தான் பண்ணிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் சேஞ்சும் பண்ணிருக்கோம், இன்னும் சேவ் பண்ண கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இந்த மெசேஜஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீன் நீங்க கிரியேட் பண்ணது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் இங்க மேல போயிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் கஸ்டமைஸ் ரிக்வெஸ்ட்லயும் என்டர் கொடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சேவ் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ண வேண்டியது. ஸோ இப்போ மெட்டீரியல் டைப்ல ரா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு டைப்பை நம்ம என்ன பண்ணோம் அந்த இடத்துல. ஸோ ரா மெட்டீரியல் டைப்பை ஸ்டாண்டர்டா இருந்த SAP சிஸ்டம்ல ROHல இருந்து காப்பி பண்ணோம். ஸோ அந்த காப்பி பண்ண ROHல உங்களுக்கு மெட்டீரியல் டைப் என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்து செப்பரேட்டா ஒரு கோடு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. டிஸ்கிரிப்ஷனையும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அண்ட் சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ மெட்டீரியல் டைப் அப்படின்றத வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் டைப்ஸ் இருக்கலாம் அந்த இடத்துல. இங்க பாருங்க உங்களுக்கு நிறைய இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல் இருக்கு, அதே மாதிரி பைப் லைன் இருக்கு, பினிஷ்டு கூட்ஸ் அப்படின்றதாக இருக்கு, அண்ட் அதே மாதிரி சப் ப்ராடக்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்போ உங்களோட பிசினஸ் என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் டைப்ஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு டைப்பையும் செப்பரேட்டா இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நான் எனக்கு ரா மெட்டீரியல் சொல்லும் போது நான் ROHல இருந்து காப்பி பண்ணேன். இதே ரா மெட்டீரியல் இல்லாம நீங்க வந்து பைப் லைன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், PIPE அப்படின்ற ஒரு இதுல இருந்து காப்பி பண்ணணும். பினிஷ்டு ப்ராடக்ட் சொல்லும் போது FERT அப்படின்றதுல இருந்து நீங்க வந்து காப்பி பண்ணணும் அப்படின்றதாக இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து நோட்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு சாம்பிளுக்கு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணும்போது இப்போதைக்கு சாம்பிளுக்கு நோட்ஸ் வரத்துக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்றதா இருந்ததுன்னா இதை ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர் தட் நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சில டிஃபால்ட்டா இருக்கிறதுலாம் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க வச்சு நீங்க கிரியேஷனுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணதுக்கு அடுத்தபடியா இப்போ மெட்டீரியல் டைப்னு கிரியேட் பண்றோம். அப்ப எனக்கு என்னோட பிசினஸ்ல ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. அப்ப என்னென்ன டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர். அப்ப கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து
மேனுஃபேக்சர்னா நான் ஃப்ரம் ஸ்கிராச்சிங் இல்ல நான் எல்லாம் அசம்பிள் பண்ணி தான் கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன். அப்ப என்னோட ரா மெட்டீரியல் என்னவாக இருக்கும்? எனக்கு வந்து கீபோர்டு, மவுஸ், நெக்ஸ்ட் மானிட்டர், நெக்ஸ்ட் சிபியூ, ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னவாக இருக்கும்னா ரா மெட்டீரியலாக இருக்கும். அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கீபோர்டுன்றது அது வந்து எனக்கு ஒரு இன்புட் டிவைஸ் அப்படின்றது, மானிட்டர் வந்து எனக்கு வந்து அவுட்புட் டிவைஸ், ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்றது. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? சப்போ எனக்கு இன்புட் டிவைஸ்க்குன்றது ஒரு மெட்டீரியல் டைப் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் டிவைஸ்க்கு ஒரு மெட்டீரியல் டைப் கிரியேட் பண்ணலாம். ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு நான் செப்பரேட்டா வந்து ஒரு மெட்டீரியல் டைப் கிரியேட் பண்ணலாம். சப்போ சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க மெட்டீரியல் டைப்பும் கிரியேட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல். அப்ப இதுல காமனா வந்து ஒரே ஒரு மெட்டீரியல் டைப் அதை கிரியேட் பண்ணிருப்பேன். சோ அப்போ இந்த மெட்டீரியல் டைப் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரா மெட்டீரியல்ல எனக்கு இப்போ மவுஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்டோட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மவுசஸ் அப்படின்றது இருக்கும். கீபோர்ட்லயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அப்ப நான் அசம்பிள் பண்றேன்னு சொல்லும் போது நான் எந்த பிராண்ட்ல இருந்து எந்த வெரைட்டில இருந்து வந்தாலும் வாங்கலாம் அந்த இடத்துல. அப்ப எனக்கு ரா மெட்டீரியல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கீபோர்டு இருக்கு, மானிட்டர் இருக்கு, எனக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, மவுஸ் இருக்குன்னா இதெல்லாமே எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ எவ்வளவு ரா மெட்டீரியல் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நம்பர் ரேஞ்சஸ். அப்போ நம்பர் ரேஞ்சஸ் அப்போ அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் டைப்புக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு ரா மெட்டீரியல்ஸ் நான் வந்து ஹேண்டில் பண்ண போறேன். அப்ப அந்த எவ்வளவு ஹேண்டில் பண்றேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, 100 ரா மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்றதுக்கான அந்த ஸ்பேஸ் வேணும் இல்லையா? 100க்கான ஸ்பேஸ் நான் வந்து கொடுக்கணும். இல்ல என்னோட ஒரு 1000 மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா 1000க்கான ஸ்பேஸ் வந்து எனக்கு கொடுக்கணும் அந்த இடத்துல. அதுதான் நம்பர் ரேஞ்சஸ் அப்படின்றது. அப்போ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா அதுல மாஸ்டர் டேட்டா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம நம்பர் ரேஞ்சஸ் ஃபார் மெட்டீரியல் டைப். இதுக்கான டி கோட் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா MMNR. ஓகே, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் நம்பர் ரேஞ்சஸ் MMNR அப்படின்றது. சப்போ மேல கமாண்ட் பாக்ஸ்ல MMNR சோ இதுல நம்பர் ரேஞ்சஸ் நம்ம கொடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எதுல போகணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க மேல பாருங்க எனக்கு வந்து இந்த டைட்டில் பார்க்கு கீழே எனக்கு இங்க வந்து குரூப்ஸ் அப்படின்னு இருக்கு வித் எடிட் சிம்பிளோட எனக்கு இருக்கு இல்லையா? அதாவது அதுதான் மெயின்டைன் குரூப்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல. அப்ப இந்த மெயின்டைன் குரூப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மெயின்டைன் குரூப்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இந்த மெயின்டைன் குரூப்ஸ்ல கிளிக் பண்ணவும் பாருங்க ஆல்ரெடி அங்க வந்து சோ மெனி ஆஃப் த இதுக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இல்லையா? சோ இப்போ நம்மளும் என்ன பண்ண போறோம் அந்த இடத்துல நம்பர் ரேஞ்ச் அப்படின்றது கொடுக்கணும் அந்த இடத்துல. அப்ப நம்பர் ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீ இன்டர்வல், ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளையண்ட் லெவல்ல தான் கிரியேட் பண்றாங்க. சோ அப்ப கிளையண்ட் லெவல்ல கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க ஏற்கனவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ இங்க நம்ம கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஃப்ரீ இன்டர்வல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணணும் அந்த இடத்துல. அப்ப அந்த ஃப்ரீ இன்டர்வல் பார்த்துதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து கிரியேஷன்ஸ் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன், அதாவது பாருங்க உங்களுக்கு நேம் இருக்கு இல்லையா? டைட்டில் பார்க்கு கீழே கிரியேட் அப்படின்றது கொடுங்க. ஸோ கிரியேட் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். கிரியேட் ஆப்ஷனுக்குள்ள போனா எனக்கு வந்து ஃப்ரம் நம்பர் டு நம்பர் காமிக்குது. இது நம்மளோட பிசினஸ்ல நம்ம பண்ணும்போது ஃப்ரம் 1ல இருந்து கூட நம்ம கொடுக்கலாம், ஏன்னா வேற யாரும் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இது வந்து எஜுகேஷன் சர்வன்றனால நிறைய பேர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஃப்ரீ இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு மேல ஸ்டாண்டர்ட் மெனு பார்ல பாருங்க இன்டர்வல் அப்படின்றதாக இருக்கும். அந்த இன்டர்வலை கிளிக் பண்ணுங்க. அதுல பாருங்க ஃப்ரீ இன்டர்வல் அப்படின்றது. அப்ப இந்த ஃப்ரீ இன்டர்வல் பாருங்க எனக்கு வந்து நிறையவே எனக்கு வந்து இன்டர்வல்ஸ் வந்து இங்க இருக்கு, ஃப்ரீ இன்டர்வல்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இதுல ஏதாவது ஒரு இன்டர்வலை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அப்போ எனக்கு என்ன மாதிரியான இன்டர்வல் வேணும் அப்படின்றது தான். இப்போ எனக்கு பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க 1501 இருந்து எனக்கு 2286 அப்படின்றதாக இருக்கு. அப்ப எனக்கு அவ்வளோ ஸ்பேசஸ் வந்து எம்டியா தான் இருக்கு அந்த இடத்துல. அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் நான் இந்த ஹெட்டர்ல கிளிக் பண்ணிக்கிறேன். ஹெட்டர்ல கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கையும் கிளிக் கொடுத்துறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுது? இங்க பாருங்க எனக்கு அந்த இன்டர்வல் நம்பர் வந்து இங்க வந்துருது. ஓகே, அப்போ இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஓகே,
அப்ப ஃப்ரம் நம்பரை நீங்க பிளாங்கா விட்டுடலாம். 2 நம்பர் இருக்கு இல்லையா, இப்ப நான் என்னோட கிரியேஷனுக்கு பாத்தீங்கன்னா நான் மிஞ்சி போனா நான் ஒரு 2 or 3 ஐட்டம்ஸ் தான் இப்போ நான் கிரியேட் பண்ணுவேன் சாம்பிளுக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ஒரு 100 அப்படின்ற ஒரு ஸ்பேசஸ் இருந்தா போதும், இல்ல 50 அப்படின்ற ஒரு ஸ்பேசஸ் இருந்தா போதும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல என்னோட ஸ்பேஸை நான் கம்மி பண்ணிக்கிறேன் 1550. ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்க ஸ்பேசஸ் என்ன ஆகும், மற்றவங்களுக்கு ஃப்ரீ இன்டர்வலா கிடைக்கும். அதே மாதிரி அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த நம்பர் ரேஞ்ச் பாருங்க, அதுவே பை டிஃபால்ட்டா வந்து எனக்கு வந்து ஆல்பபெட்ல 2 டிஜிட் கேரக்டர்ல எனக்கு ஷோ பண்ணி காமிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்பர் ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவும் கிரியேட் பண்றதுக்கு தேவை இருக்காது, அதுவே பை ஆட்டோமேட்டடா உங்களுக்கு வந்து 2 டிஜிட் கேரக்டர்ல வந்து ஆல்பபெட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருச்சு அந்த இடத்துல. ஸோ அப்போ அதே மாதிரி மேல இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது மேண்டேட்ரி, இது என்ன பண்ணணும் இந்த இடத்துல இந்த குரூப்ல அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் ரேஞ்ச் ஃபார் MMFR. ஓகே, ஸோ இப்போ அதுக்கான குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு இதை சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்கும்போது பாருங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது, அந்த மெசேஜ்லயும் நீங்க டிக் மார்க் கொடுத்துடுங்க. கீழே பாருங்க the changes were saved. ஓகே, உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, உங்களுக்கு changes were saved அப்படின்றதாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க நம்பர் ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ரேஞ்ச் கிரியேட் பண்ணும்போது நான் இந்த இடத்துல வந்து ஃப்ரீ இன்டர்வல் கொடுக்குறேன். அப்ப கொடுக்கும்போது எனக்கு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், பிளாங்கா இருக்கு, இந்த இடத்துல நம்பர் ரேஞ்சே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணலாம், அப்போ மற்றவங்களோட நம்பர் ரேஞ்சஸ்ல இருந்து நமக்கான நம்பர் ரேஞ்சஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்ப அவங்க நிறைய இடம் வச்சு நிறைய மெட்டீரியல் கிரியேட் பண்றதுக்கான ஸ்பேஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதை ஷார்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை நமக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அது எப்படி பண்றது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த டேட்டா சேவ் பண்ணிட்டேன், அதனால பேக் கொடுக்குறேன், திரும்பவும் பேக் கொடுக்குறேன். இப்போ இதுல பாருங்க நம்ம வந்து நான் டைரக்டா குரூப்ஸ் அப்படின்ற இதுக்கு தான் போறேன், மெயின்டைன் குரூப்ஸ் அப்படின்றது. ஆனா இப்போ எனக்கு வந்து அதுல நம்பர் ரேஞ்ச் இல்ல, நம்பர் ரேஞ்ச் நான் வந்து அதர் பர்சனோட ஸ்பேசஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லும் போது கீழே பாருங்க இந்த இடத்துல இன்டர்வல் சேஞ்ச் இன்டர்வல்னு இருக்கு, சரிங்களா? ஸோ சேஞ்ச் இன்டர்வல்க்கு போகலாம். இங்க பாருங்க நிறைய பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதுல பாருங்க இவர் வந்து 1ல இருந்து 11 வரைக்கும் கொடுத்துருக்காரு, அதுல 10 ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு, 10 ஸ்பேசஸ் யூஸ் பண்ணிட்டாரு, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அதே மாதிரி பாருங்க வேற ஏதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேசஸ் வந்து பிளாங்காவே வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதாக இருக்கும். ஸோ இப்போ இதுல பாருங்க இவர் நிறைய ஸ்பேஸ் வந்து இங்க வேற ஓப்பனிங் எங்க இருக்கு, க்ளோசிங் எங்க இருக்கு, நிறைய ஸ்பேஸ் வந்து வச்சிருக்காரு இவர். அப்ப அதுல என்ன பண்ணிக்கலாம், இவரோட ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணி விட்டுறலாம். ஓகே, இவர் ஸ்பேஸை நம்ம வந்து கம்மி பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ 4000 அப்படின்னு கொடுத்துருக்காரு அந்த இடத்துல இல்லையா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இது 4000க்கு பதிலா இதை வந்து 40 அப்படின்றதாக மாத்திரலாம். ஸோ 1140 இதை கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாயிடும், அண்ட் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் வந்து நமக்கு புதுசா ஃப்ரீ இன்டர்வல்ல கிடைச்சிருக்கும். அப்ப அந்த ஸ்பேஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கிரியேஷனுக்கு நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். ஓகே, இப்போ இதுல நான் ரெண்டாவது சொன்ன ஸ்டெப் வந்து ஒருவேளை உங்களுக்கு இன்டர்வல்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க வந்து அதர் பர்சனோட இன்டர்வல்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். நிறைய ஸ்பேஸ் வச்சிருக்காங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு ஷார்டன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது நீங்க வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ரேஞ்சும் கிரியேட் பண்ணிட்டோம், மெட்டீரியல் டைப்பும் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நம்பர் ரேஞ்ச் வந்து இந்த ஒரு மெட்டீரியல் டைப்புக்காக நான் வந்து அலோகேட் பண்றேன் அப்படின்றது இருக்கணும் இல்லையா. ஏன்னா எனக்கு வந்து ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அப்ப எனக்கு இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இந்த 50 ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து 15 ரா மெட்டீரியலுக்கு தான் அலோகேட் பண்றேன். அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபினிஷ் கூட்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் டைப் இருக்குன்னா அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ரேஞ்சில இருந்து நான் அலோகேட் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் செப்பரேட்டா இன்னொரு நம்பர் ரேஞ்ச் நான் வந்து கிரியேட் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே,
அப்போ இந்த நம்பர் ரேஞ்ச் எனக்கு அந்த ஒரு மெட்டீரியல் டைப்புக்கு தான் அப்படின்றது நான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? அதை அசைன்மெண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் மெட்டீரியல் டைப் நம்பர் ரேஞ்ச் அசைன்மெண்ட். இதுக்கு சேம் அதே T கோட் தான், NR அதே T கோட் தான் வரும். ஓகே, அப்ப இதுல பேக் கொடுக்கிறேன். சேம் இங்க பாருங்க, நம்ம இந்த குரூப்ஸ்குள்ள போகும்போது எனக்கு இங்க ஆல்ரெடி நிறைய இருக்கு இல்லையா? இந்த குரூப்ஸ்குள்ள போகும்போது இங்க நிறைய இருக்கு. அப்ப நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார்ல எனக்கு ஃபைண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்ப அந்த ஃபைண்ட் ஐகான் நான் கிளிக் பண்ணும்போது இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்ப டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், ஸோ அந்த இடத்துல MMFR அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கிளிக் மார்க் கொடுத்துடலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க அது ஃபைண்ட் பண்ணி காமிக்குது. ஸோ கீழே இருக்க பாருங்க இந்த NR அப்படின்றது நம்பர் ரேஞ்ச் இப்போ நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண மெட்டீரியல் டைப் பாருங்க மேல இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ ரா மெட்டீரியல் ஃபார் MMFR அப்படின்றது. அப்ப நான் என்ன பண்றேன் என்ன எடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து எலிமெண்ட்ல பாருங்க MMFR இருக்கு அண்ட் எலிமெண்ட் டெக்ஸ்ட் அப்படின்றது இங்க காமிக்குது. ஓகே, ஸோ இதுவே என்ன பாருங்க, ஒருவேளை நான் இதை கிளிக் பண்றதுக்கு பதிலா கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், எனக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணி காமிக்குது. இது வந்து நம்பர் ரேஞ்ச், சரிங்களா? ஸோ நான் நம்பர் ரேஞ்சை வந்து கிளிக் பண்ணக்கூடாது. அப்ப நான் கிளிக் பண்ணும்போது எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து கிளிக் பண்ண வேண்டியது இங்க ஏன் எனக்கு அது டிஸ்பிளேல வரலன்னா, இது ஸ்டார்டிங் அட் கரண்ட் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த லைன்ல இருந்து எனக்கு வந்து செக் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும்போது பாருங்க இப்போ கொடுக்குறேன். இல்லை இந்த செக் பாக்ஸ் எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் உங்களுக்கு செக் பண்ணிட்டு வரும். இப்போ எனக்கு பாருங்க மெட்டீரியல் டைப் காமிக்குது. ஸோ மெட்டீரியல் டைப் கிளிக் பண்ணுங்க. இப்போ மெட்டீரியல் டைப் ஷோ பண்ணி காமிக்குது. ஸோ உங்களோட பாயிண்டர் ஒன்னு இந்த இடத்துல இருக்கணும், இல்லாட்டி இந்த இடத்துல இருக்கும். MMFR இந்த எலிமெண்ட்ல இருக்கணும், இல்லாட்டி எலிமெண்ட் டெக்ஸ்ட்ல எதுலையா வச்சுக்கோங்க. நான் இப்போ எலிமெண்ட்ல வச்சிருக்கேன் என்னோட பாயிண்டரை. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த எலிமெண்ட் குரூப் அப்படின்றதாக உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணணும், இது நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த எலிமெண்ட் குரூப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல. ஸோ எலிமெண்ட் குரூப் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு இது ஓப்பன் ஆகும் ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ரேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் கீழே ஸ்க்ரோல் பண்றேன், கடைசியை ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்க அந்த இடத்துல இப்போ எனக்கு பாருங்க ER அப்படின்றது நம்பர் ரேஞ்ச் ஃபார் MMFR ரா மெட்டீரியல் குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுதான் நான் கிரியேட் பண்ணது. அப்ப நான் என்ன பண்றேன், இதை நான் வந்து செலக்ட் பண்றேன். ஓகே, இந்த ER அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் மார்க் நான் வந்து கொடுத்துட்றேன். அப்ப கொடுக்கணும் என்ன இது, எனக்கு வந்து அசைன்மெண்ட் நடந்துருது அந்த இடத்துல. இப்ப அசைன்மெண்ட் ஆயிடுச்சு இல்லைன்னு செக் பண்றதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஸ்க்ரால கடைசியா வரைக்கும் கீழே கொண்டு போனீங்க, நீங்க பாருங்க லாஸ்ட் உங்களோட இருக்கப்போ இப்போ நம்பர் ரேஞ்ச் ஃபார் MMFR அப்படின்றது எந்த மெட்டீரியல் டைப் இருக்கு, ரா மெட்டீரியல் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு அது நீங்க கிரியேட் பண்ண ரா மெட்டீரியல் டைப் வந்து அசைன்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டெப் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த நம்பர் ரேஞ்ச் அப்படின்றது உங்களோட மெட்டீரியல் டைப் நீங்க எப்படி அசைன் பண்றது அப்படின்றது. ஓகே சார். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா? இதை சேவ் கொடுத்துருங்க. சேஞ்சஸ் ஹேவ் பீன் சேவ். ஓகே, அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேவ் கொடுத்துருங்க. சேஞ்சஸ் ஹேவ் பீன் சேவ்டுன்ற உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கிரியேஷன் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா, இப்போ மெட்டீரியல் குரூப். ஓகே, இப்போ மெட்டீரியல் குரூப் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரா மெட்டீரியல்ன்றது என்ன சொல்றேன், ரா மெட்டீரியல்ன்றது ஒரு டைப். அப்ப அந்த ரா மெட்டீரியல் எனக்கு என்ன இருக்கு, கீபோர்டு, மவுஸ், எனக்கு ஹார்ட் டிஸ்க், மானிட்டர், இது எல்லாமே இருக்கு.
அப்போ எனக்கு கீபோர்ட் சொல்லும்போது பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல எனக்கு வந்து டிவிஎஸ் எப்சன் கீபோர்டு அப்படின்னு இருக்கு, டெல் கீபோர்டு அப்படின்றது இருக்கு அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு மானிட்டர்ல 21 இன்ச்சஸ் இருக்கும், 15 இன்ச்சஸ் இருக்கும் அந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 32 இன்ச்சஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரே ப்ராடக்ட்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. வேரியேஷன்ஸ் வந்து இன்ச் வைஸ்ல இருக்கலாம், கலர் வைஸ்ல இருக்கலாம். இல்லாட்டி எனக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து எனக்கு 500 GB ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், இல்லாட்டி எனக்கு 1 TB ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஒரே ப்ராடக்ட்லேயே பாத்தீங்கன்னா அப்ப அது ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே பிராண்ட் தான், ஒரே ப்ராடக்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதோட ஸ்டோரேஜ் வந்து எனக்கு வேரியன்ட் ஆகுது அந்த இடத்துல. அந்த வேரியன்ட் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்றோம், குரூப் அப்படின்றதாக இந்த இடத்துல சொல்றோம் அந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த குரூப் கிரியேஷன் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அப்போ இந்த மெட்டீரியல் குரூப் அப்படின்றது இதுக்கான டி கோடுன்றது OMSF. ஓகே, OMSF அப்படின்றதா அதோடைய டி கோட் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஸோ இப்போ நான் இந்த ஸ்கிரீன்ல இருந்து போகணும். ஸோ அதனால /n கொடுக்குறேன், OMSF அப்படின்ற கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த மெட்டீரியல் குரூப்பும் நம்ம எப்படின்னா கிளைண்ட் லெவல்ல தான் எல்லாமே மெயின்டைன் பண்றோம் அந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ என்ட்ரிஸ் கொடுத்துட்டு உள்ள போயிடுங்க. ஸோ கிளிக் ஆன் த நியூ என்ட்ரிஸ். இப்போ இந்த இடத்துல மெட்டீரியல் குரூப்ல பார்த்தீங்கன்னா சில ரா மெட்டீரியல்ல இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து கீபோர்ட்ல இருக்கு, கீபோர்ட்ல எனக்கு வந்து வேரியன்ஸ் இருக்கு அந்த இடத்துல. அப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து டெல்லா இருக்கலாம், இல்லாட்டி டிவிஎஸ்ஆ இருக்கலாம், இல்லாட்டி எனக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸா இருக்கலாம், இல்லை ஹெச்பியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வேரியன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து எனக்கு அது மதர் போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு மவுஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எனக்கு வந்து பிராண்ட் வைஸ் நான் என்ன பண்றேன், நான் குரூப்பிங்ஸ் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் குரூப்பிங்ஸ் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மெட்டீரியல் குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ அந்த மெட்டீரியல் குரூப்ல நீங்க அதுக்கான கோட்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ அதுக்கான கோட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ MM. ஸோ இது கிளைண்ட் லெவல்ல பண்றதுனால ஆல்ரெடி அது இன்னொருத்தர் கிரியேட் பண்ணாததா இருக்கு, அதுதான் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேஷன் வராது. ஓகே, ஸோ MMKDL அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து டெல் கீபோர்ட். அண்ட் அதே மாதிரி ஸோ KLO லாஜிஸ்டிக்ஸ் MMFR. இதெல்லாம் என்னோட கம்பெனி கீழே இருக்கக்கூடிய குரூப்ஸ் அப்படின்றதுக்காக நான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் MMFR அப்படின்றது எல்லாத்துலையும் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த கோடுன்ற பார்த்தீங்கன்னா ஸோ MMK. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கீபோர்டுக்கு TS அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டிவிஎஸ் MMFR. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப்பை நீங்க வந்து கிரியேஷன் முடிச்சிட்டீங்கன்னா ஆஃப்டர் தட் சேவ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டைரக்டா நான் என்ன பண்றேன், ஸோ இந்த மெட்டீரியல் குரூப்ன்ற கிளைண்ட் லெவல்ல தான் கொடுக்குறேன் நான் அந்த இடத்துல. அப்போ கொடுக்கறதுனால நான் எதுக்கு கீழே நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் அப்படின்றத பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவதில்லை, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டைப் அப்படின்றது, அதாவது அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் நான் எவ்வளோ நான் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக நம்பர் ரேஞ்சஸ் கிரியேட் பண்ணோம். நம்பர் ரேஞ்சஸ் மெட்டீரியல் டைப்புக்கு அசைன்மெண்ட் அப்படின்றத பண்ணோம். ஆஃப்டர் தட் மெட்டீரியல் குரூப் அப்படின்றது, ஸோ மெட்டீரியல் குரூப்ன்றது ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ல என்னென்ன டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதுக்கு இன்னொன்றுக்கு வரலாம் இல்லையா. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த டிவிஎஸ்ன்றது கீபோர்டுக்கு தான் வரணும்னு கிடையாது, அது மவுஸ்க்கும் வரலாம், இல்லாட்டி எனக்கு மானிட்டருக்கு வரலாம், எதுக்கு வேண்டாலும் வரலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிளைண்ட் லெவலில் அது வந்து காமனாக விட்டுட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற லெவல் அப்படின்றதாக சொல்லலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது இதுதான் வந்து மெயின் கிரியேஷன் மெட்டீரியல் கிரியேஷன் அப்படின்றது, அதாவது மெட்டீரியல் மாஸ்டர். இப்போ நம்ம பார்க்க போறதா மெயின் கிரியேஷன் மெட்டீரியல் மாஸ்டர் அப்படின்றது. இதுக்கான T கோட் MM01. ஸோ இந்த மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேஷன் யாரோட ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு எண்ட் யூசரோட ஒர்க் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணோம். ஆனா இந்த மெட்டீரியல் மாஸ்டர்ன்றது ஒரு எண்ட் யூசர் ஸ்கிரீன் அப்படின்றதா தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து டைரக்டா இப்போ T கோட் கொடுத்துட்றேன். ஸோ MM01. ஸோ இப்போ இதுல MM01 கொடுக்கும்போது பாருங்க எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஐடி நம்ம கொடுக்க போறது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேஷனுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப என்ன பண்ண அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்க இண்டஸ்ட்ரியல் செக்டார். அப்போ நான் கிரியேட் பண்ண போற மெட்டீரியல் வந்து எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி செக்டாரை சேர்ந்தது அப்படின்றது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ அது வந்து என்ன டைப் அப்படின்றத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பாருங்க அது வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி செக்டார்ல எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, காம்பனன்ட்ஸ் இருக்கு, கிளாத் இருக்கு, கார் அப்படின்றது இருக்கு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு, பயாலஜின்னு இருக்கு, அண்ட் ஆட்டோமொபைல் இருக்கு, டயர், டெலிகம்யூனிகேஷன், ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி செக்டார் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இதுல இருந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. அண்ட் மெட்டீரியல் டைப்ன்றது இப்போ நம்ம கிரியேட் பண்ணதான் மெட்டீரியல் டைப். அப்போ நம்ம கிரியேட் பண்ண மெட்டீரியல் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம்? ஸோ ரா மெட்டீரியல் டைப் கொடுத்தோம் இல்லையா? ஸோ ரா மெட்டீரியல் டைப் ஃபார் MMFR கொடுத்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் M டைப் பண்றேன். M டைப் பண்ணும்போது பாருங்க அதில் இருக்கிறது எனக்கு ஷோ பண்ணி காமிக்குது. ஸோ மெட்டீரியல் டைப் ஃபார் MMFR. button raw material. ஸோ நீங்க கிரியேட் பண்ண மெட்டீரியல் டைப் அப்படின்றது அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் மெட்டீரியல் டைப் என்னன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண போறோம். அண்ட் சேஞ்ச் நம்பர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று இருக்கு அது சேஞ்ச் பண்றதுக்காக, இல்ல காப்பி வேற ஆல்ரெடி கிரியேட் பண்ண மெட்டீரியல் வந்து சேம் அதே டைப் ஆஃப் இன்னொரு மெட்டீரியல் கிரியேட் பண்றதுக்கு காப்பி பண்றதுக்காக மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் கிரியேட் பண்றோம். ஸோ அதனால இண்டஸ்ட்ரியும் மெட்டீரியல் டைப் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்ணுங்க, மேல இருக்கக்கூடிய செலக்ட் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்ப இந்த செலக்ட் வியூ எதுக்காக கிளிக் பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் இந்த மெட்டீரியல் கிரியேட் பண்றேன்னா அப்போ அந்த மெட்டீரியல் ரிலேட்டட் டேட்டாஸ் இருக்கு இல்லையா? அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் என்ன ப்ராடக்ட் அது, ஸோ இது எதுல யூஸ் பண்ண போறோம், சேல்ஸ்லயா பர்ச்சேஸ்லயா, அப்போ அதுக்கான ரிலேட்டட் டீடைல்ஸ், MRP டீடைல்ஸ், அக்கௌண்டிங் டீடைல்ஸ், இந்த மாதிரி இருக்குல்ல எந்தெந்த பேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நீடட் இருக்கு அப்படின்றது தான். ஸோ அப்போ இதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தேவையான பேசிக் டேட்டா அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பர்ச்சேசிங்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா MMல நம்ம மெயினா பாக்குறது அதுதான். ஸோ பர்ச்சேசிங் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர்ல யூஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட் எனக்கு நான் எடுத்துக்கிறேன் அந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் 1 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் அது என்னோட ஸ்டோரேஜ் பிளான்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஜெனரல் பிளான்ட் டேட்டா ஸ்டோரேஜ் 1 டோட்டலா ஒரு 5 ஐட்டம் செலக்ட் பண்ணிருக்கேன். பேசிக் டேட்டா, பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஜெனரல் பிளான்ட் டேட்டா ஸ்டோரேஜ் 1, அக்கௌண்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் தட் என்ன பண்றேன்னா நான் இதே மாதிரி அடுத்தடுத்த மெட்டீரியல் நான் கிரியேட் பண்ணும்போது நான் செலக்ட் பண்றதுக்கு பதிலாக நான் இங்க செலக்ட் பண்ண விஷயமே எனக்கு வந்து திரும்ப ரிப்பீட்டடா வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்கன்னா நான் இந்த இடத்துல
டிஃபால்ட் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, டிஃபால்ட் செட்டிங் நீங்க கிளிக் பண்ண என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா உங்களுக்கு அதுல வந்துடும். அப்ப நெக்ஸ்ட் ஐட்டம் நீங்க கிரியேட் பண்ணும்போது திரும்ப இதே தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் டிஃபால்ட் செட்டிங் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிக் மார்க். ஓகே, ஸோ டிக் மார்க் அப்படின்றது கொடுத்துடலாம். ஸோ இந்த டிக் மார்க் கொடுக்கும்போது பாருங்க உங்களுடைய பிளான்ட் நேம் கேக்குது, ஸ்டோரேஜும் கேக்குது அந்த இடத்துல. அப்ப நீங்க கிரியேட் பண்ண பிளான்ட் அப்படின்றத கொடுக்கணும். அப்ப நம்ம என்ன பிளான்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிளான்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்? ஸோ நம்ம MMFR தான் கிரியேட் பண்ணிருப்பேன். ஸோ நான் கிரியேட் பண்ண பிளான்ட் பார்த்தீங்கன்னா MMFR. ஸோ அப்போ அந்த பிளான்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து எந்த பிளான்ட்ல நான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்றது தான். ஸோ அப்போ அந்த பிளான்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் லொகேஷன். இப்போ ஸ்டோரேஜ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லொகேஷன் என்ன கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? சார் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன ஸ்டோரேஜ் லொகேஷன் போட்டிருந்தோம்? MMSL தான் நினைக்கிறேன் சார். ஓகே, MMSL தான் கொடுத்திருந்தோம் இல்லையா? MMFR ஓடது. எஸ் சார். ஸோ ஸ்டோரேஜ் லொகேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேயும் டிஃபால்ட் செட்டிங் இருக்கு. இதையும் நீங்க கொடுக்கணுமான்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க இங்க கொடுக்கறதுக்கு நெசசரி கிடையாது. ஏன்னா இப்போ நான் அந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிளான்ட்ல அலோகேட் பண்ணலாம், இல்லாட்டி வேற ஒரு பிளான்ட்ல கூட நான் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதனால இந்த இடத்துல டிஃபால்ட் செட்டிங் கொடுக்க கூடாது. நீங்க ஒருவேளை கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு என்ன பண்ணும்? இதே பிளான்ட் இதே ஸ்டோரேஜ் லொகேஷன் அது எடுத்துக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வரும்போது டிஃபால்ட் செட்டிங் கொடுக்க நீட் கிடையாது. டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். ஸோ இங்க டிக் மார்க் கொடுத்தாலும் பாருங்க உங்களுக்கு அந்த ஐட்டமுக்கான கிரியேஷனுக்கான பேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஐட்டம் கிரியேஷன் பேஜில் பாருங்க உங்களுக்கு நிறைய டேப் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கு. இதுல பாருங்க இந்த பேசிக் டேட்டா டேப் மட்டும் டிஃப்ரெண்டா உங்களுக்கு ஒரு பேட்ச் உங்களுக்கு ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம எந்த டேப் எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அந்த நம்ம ஒரு 5 டேப் கொடுத்திருந்தோம் இல்லையா? அந்த 5 டேப் மட்டும் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபில் பண்ண போறோம். மற்ற டேப் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்ப மெட்டீரியல் பாருங்க அதுவே பை டிஃபால்ட்டா எனக்கு வந்து நான் கொடுத்திருக்க நம்பர் ரேஞ்சில ஒரு நம்பரா அலோகேட் பண்ணிக்குது. ஓகே, சோ நெக்ஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றத கொடுக்கணும் அந்த இடத்துல. சோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா மல்டி கீபோர்ட் டெல் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நான் கொடுக்க வேண்டியது அந்த மெட்டீரியல் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலோட யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா மெஷர் பண்ணுவோம். சில மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க நான் போட்டிருக்க மெட்டீரியல் கவுண்ட் தான் பண்ணுவோம். இன்னும் சில மெட்டீரியல் நம்ம வந்து வெயிட் அதாவது கிலோகிராம்ஸ்ல பார்க்கணும் அந்த இடத்துல, சிலது லிட்டர் பேசிஸ்ல பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம ஹேண்டில் பண்ற மெட்டீரியலை எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்றது. ஸோ பை டிஃபால்ட்டாகவே எஸ்ஏபி சிஸ்டம்ல நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து பீசஸாக தான் நான் வந்து கவுண்ட் பண்ண போகிறேன் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இதுல இருந்து பீசஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பீசஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த பீசஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மெட்டீரியல் குரூப், மெட்டீரியல் குரூப் அப்படின்றது எனக்கு வந்து கேக்குது இந்த இடத்துல. ஸோ மெட்டீரியல் குரூப்ல நம்ம கிரியேட் பண்ணது ஸோ MM K இங்க பாருங்க நான் கிரியேட் பண்ணது மெட்டீரியல் குரூப். ஸோ நான் டெல்லுக்காக DL கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ அதனால பாருங்க MMK DL அப்படின்றத கொடுத்துருந்தேன் மெட்டீரியல் குரூப் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அதுல கீழே உங்களுக்கு கிராஸ் வெயிட் நெட் வெயிட் இருக்கு இல்லையா? அப்போ கிராஸ் வெயிட்ன்றது இன்கேஸ் அந்த மெட்டீரியல் நீங்க பேக்கேஜிங்கோட பர்ச்சேஸ் பண்ணும்போது அது என்ன வெயிட்ல இருக்கும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு 800 கிராம்ஸ் இருக்கும். அப்போ வெயிட் யூனிட்ல என்ன பண்ணணும்?
இதை வந்து கிராம் அப்படின்ற ஷோ பண்ணணும். ஸோ ஃபார் கிராம்ஸ். அப்ப இங்க 800ன்றது கிராம் அந்த இடத்துல. அப்ப நெக்ஸ்ட் நெட் வெயிட்ன்றது வித்தவுட் பேக்கேஜிங் எவ்வளவு இருக்கும், 650 கிராம் இருக்கும் அப்படின்றதாக மீனிங் அந்த இடத்துல. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டேப்ல என்ன பண்ணிட்டோம், இந்த டீடைல்ஸ் இந்த ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், என்டர் கீ கொடுக்கும்போது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்க இல்லையா பர்ச்சேசிங் அப்படின்றது அந்த டேபுக்கு போயிடும். ஓகே, பர்ச்சேசிங் டேப்ல பாருங்க நீங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷனோட இருக்கு, பேஸ் யூனிட் இருக்கு, அண்ட் மெட்டீரியல் குரூப் அப்படின்றது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களோட பர்ச்சேசிங் குரூப்பை தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்ப எந்த பர்ச்சேசிங் குரூப் வந்து இது பண்ண போறாங்க அப்படின்றது. அப்ப பர்ச்சேசிங் குரூப்ல பாத்தீங்கன்னா நான் MFR அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணேன் இல்லையா. ஸோ MFR அப்படின்றது அந்த பர்ச்சேசிங் குரூப் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் திரும்பவும் என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸோ என்டர் பிரஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போகும். ஆனால் அதுக்கு மேலே இந்த ஸ்கிரீன்ல நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த கீழே பர்ச்சேசிங் வேல்யூ அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அந்த பர்ச்சேசிங் வேல்யூக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் நம்ம டெப்தா யூஸ் பண்ணும்போது பண்ணுவோம். இப்போதைக்கு நமக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ அதில் பாருங்க MFR அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இதில் பாருங்க கிராஸ் ப்ராசஸிங் டைம் அப்படின்னு கேட்குது. ஸோ அது வந்து ரிக்வயர்டு ஃபீல்டா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதில் ரிக்வயர்டு ஃபீல்டுன்னு இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பேஜில் பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து கேட்குது. அப்போ என்ன பண்ணுங்க, கிராஸ் ப்ராசஸிங் டைம் நான் இதுக்கு வந்து 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், 1 day. ஓகே, கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் பாருங்க பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு போகிறேன். அப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட்ல இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வெண்டார் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் என்ன மெசேஜ் நான் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா அதை பர்ச்சேஸ் ஆர்டர் டெக்ஸ்ட் நீங்க வந்து கொடுக்கலாம். அப்போ நான் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டார் கிட்ட, ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு கனடியன் ப்ராடக்ட் மட்டும்தான் வேணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஐ நீட் ஒன்லி Canadian product. Latest generation. ஓகே, இந்த மாதிரி நீங்க டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க பாயிண்டர் நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் என்டர் கொடுத்துருங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்கிரீனுக்கு அப்படின்றது போகும் அந்த இடத்துல. அப்ப நெக்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அதோட சேம் பேஸ் யூனிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பிளான்ட் டேட்டா ஸ்டோரேஜ், பிளான்ட் டேட்டா ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பின் யூனிட் மெஷர்மெண்ட் ஏரியா. ஸோ இதுவே உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துருச்சு, எந்த இது பிளான்ட் ஸ்டோரேஜ் லொகேஷன் வந்துருச்சு. ஸோ இதுல நீங்க வந்து எதுவும் சேஞ்ச் பண்றதுக்கு நீட் கிடையாது. ஸோ அதனால திரும்ப என்ன பண்ணுங்க, இன்னொரு வாட்டி என்டர் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அக்கௌண்டிங் ஸ்கிரீன். அப்ப அக்கௌண்டிங் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அதோட வேல்யூவேஷன்ஸ்ல கொடுக்கணும் இல்லையா. அப்ப வேல்யூவேஷன்ல வேல்யூவேஷன் கிளாஸ் இருக்கு பாருங்க. இந்த வேல்யூவேஷன் கிளாஸ்ல இங்க செலக்ட் பண்ணுங்க எரர். ஓகே, MM01. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆல்ரெடி அலோகேட் ஆயிடுச்சு இல்லையா, 1501 அப்படின்றது.
ஓகே சிஸ்டம்ல எரர் இருந்தா காட்டிக்கு அந்த ரெண்டு ஐட்டம் இருந்து அது லாஸ்டா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திரும்ப இதோட கிரியேஷன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்துறேன் அந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ ஒரு மெட்டீரியல் multi keyboard Dell and in that base measurement it is in a PC and material group ன்றது mm kDa and gross weight இது வந்து grams and gross weight it is in 800 and 650 enter and purchasing MMDA Do you want to save your data for this material? Okay, இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்டோரேஜ் ஆகும். There is an error. I am getting continuous error. /n mm03 to display. mm60 material 1 ல இருந்து எனக்கு material 1503 plant mmfr no materials can be displayed. ஓகே, என்னோட மெட்டீரியல் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு எரர்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலாக நீங்கள் வந்து கிரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக அதில் அக்கௌண்ட்ஸ் பேஜ் போகும்போது எனக்கு வந்து எரர் அப்படின்றத ஷோ பண்ணி காமிச்சது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற கிளைண்ட் வந்து 400 தான் யூஸ் பண்ணுறீங்க. உங்களோட கிளைண்ட்ல அது வந்து எரர் வரதுக்கான சான்சஸ் இல்லை. என்னோட கிளைண்ட் 800 அப்படின்றனால தான் எனக்கு எரர் வருது. ஸோ நீங்கள் இதில் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலு என்ன பண்ணலாம்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ வேல்யூவேஷன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கிளாஸ்ல நீங்க வந்து 3000 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூவேஷன் கிளாஸ்ல 3000 செலக்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பிரைஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ பிரைஸ் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு எடுத்துட்டீங்கன்னா, பிரைஸ் கண்ட்ரோல்ல எய்தர் நீங்க வந்து மூவிங் பிரைஸ்ல செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அப்படின்றதுல நீங்க வந்து செலக்ஷன்ஸ் பண்ணலாம் அந்த இடத்துல. ஓகே, மூவிங் பிரைஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நீங்க வந்து செலக்ஷன் பண்ணலாம். சப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல நீங்க மார்க் பண்றதா இருந்ததுன்னா நீங்க பிரைஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணணும், எஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இதே நீங்க மூவிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா பிரைஸ்ல நீங்க வந்து வி அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுவீங்க அந்த இடத்துல. ஓகே, அப்போ நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுக்கான ஃபீல்டு கீழே இருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல அதோட ஒரு யூனிட்டோட பிரைஸ் என்னன்னு கொடுக்கணும். அப்ப பிரைஸ் யூனிட் அப்படின்ற 1 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ்க்கு நீங்க எஸ் கொடுத்துருக்கீங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஒருவேளை இப்போ பிரைஸ் கண்ட்ரோல் நீங்க வந்து வி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மூவிங் பிரைஸ்ல நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், மெட்டீரியலை சேவ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வேணுமோ அவ்வளவு மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நீங்க வந்து கிரியேஷன் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் நீங்க கிரியேட் பண்ணிட்டு
நீங்க இப்போ 4 or 3 ரா மெட்டீரியல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க கிரியேட் பண்ண ரா மெட்டீரியல்ஸ்ல செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிஸ்பிளே த மெட்டீரியல் அதுக்கு mm60. ஓகே, மெட்டீரியல் டிஸ்பிளே பண்றதுக்கு mm60ல போய் நீங்க என்ன பண்ணலாம், மெட்டீரியல் நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல mm01ல லாஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு எரர் இருந்துச்சு. ஸோ உங்களோட இதுல எரர் இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க 2 or 3 ஐட்டம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க டிஸ்பிளே மெட்டீரியல் mm60ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், மெட்டீரியல்ஸ் நீங்க டிஸ்பிளே பண்ணலாம். அப்ப mm60க்குள்ள நீங்க பேஜஸ்க்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப நீங்க கிரியேட் பண்ண மெட்டீரியல் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1501 இருந்து 1503 வரைக்கும் இதா இருக்கு. ஆனா எனக்கு கரெக்டா சேவ் ஆகல. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் நீங்க கொடுத்துட்டு கீழே பிளான்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் அப்படின்ற பட்டன் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு டிஸ்பிளேல வியூ பண்ணி காமிக்கும். ரைட் நவ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எரர் இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த ஸ்கிரீனுக்கு போகல. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இது வரைக்குமான கிரியேஷன்ஸை வந்து பண்ணி பாருங்க. சரிங்களா, நான் இதுக்கான பேஜஸ் வந்து நான் மண்டே உங்களுக்கு போட்டு விடுறேன். ஏன்னா அந்த ஐடி எல்லாமே எனக்கு இன்னொரு லேப்ல தான் இருக்கு. ஓகே ஓகே சார், அது மண்டே தான் எனக்கு கிடைக்கும். மண்டே ஈவினிங்குள்ள நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். ஓகே சார். ஓகே, ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே சார்.